வந்து வீட்டில் வந்து வீடு தேடி வந்து ஊரில் வந்து பார்க்க வைப்பாங்க. அங்கே கொண்டு போய்ட்டு நல்ல மரியாதை கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, வேட்டி எடுத்து கொடுத்து நல்லா வாழ்த்தி எல்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை. இங்கேருந்து மாடு ஓட்டி போகிறவங்களும் பட்டினி தான், ஏத்தக்காரன் போய் அங்கே கிடக்கிறதும் பட்டினி தான், எல்லாமே பட்டினி தான். நான் 3 வருஷம் நடக்க முடியாமல் இருந்தேன். 3 வருஷம் நடக்க முடியாமல் இருந்து கால் ஒடிஞ்சு வச்சு மாடி ஏறி இல்லை. நான் தனிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டு. 3 வருஷம் நடக்க முடியாமல் அன்றைக்கி காட்டுப்பட்டிங்கிற ஊர், அந்த காட்டுப்பட்டிங்க ஊருக்கு போய் நான் கம்பை போட்டுட்டு தான் அன்றைக்கி தான் போகிறேன். 2 பசங்க மேலே தோலில் கை போட்டுக்கிட்டு மின்வாடி நான் பின்னால் கொண்டு ஒரு கட்டையில் ஏற்றி வைக்கிறேன்னு கூட்டி போய் நான் மரத்தை ஏறி கொண்டு போகிறேன். மரத்தை ஏறி வச்சுக்கும் போது மாடு பிடிச்சிக்க நீ ஏன் மாடு பிள்ளை என்னை அவக்கணும் தள்ளி விட்டாப்புல நீங்கள் யாரும் என்னை பிடிக்கூட நீ மாடு ஏறணும் அப்படின்ட்டு. அதே மாட்டை நான் ஏறி வந்தேன். கால் உடஞ்சி கம்பை போட்டு நடந்து போய் அன்றைக்கி நான் மாடு ஏறினேன். நான் ஏற்தான் எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தா இல்லை. எங்களுக்கு தெய்வம் இன்றைக்கி நாங்கள் பழைய வாடிலையுமே இந்த பந்தா பண்ணி மாடை ஊற்றாக்க அந்த மாட்டை நாங்கள் ஏறுவோம். எவன் வந்து துண்டை சுற்றிட்டு பிடிச்சி பாருங்க சவால் விடுறோன்னா அவன் தான் பிடிச்சி சவால் விட மாட்டோம். நாங்கள் உயிரை பணையை வச்சு மாடு ஏறுவோம். அன்றைக்கி ஏறாமல் வெளியில் வராது மாடு. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் பழைய வாடியில் அதான் இன்றைக்கி அதை தான் பசங்க பண்ணுறாங்க. அப்போக்கி போய் ஒரே ஆரம்பிச்சிடும். அவன் படிப்புக்கு போனாலும் போல படிப்பு இங்கே 4 மணிக்கு பள்ளிக்கூட விட்டாக்க 6 மணி வரைக்கும் அந்த கண்ணுக்குட்டி தான் விளாடுவாங்க. ஆமாம் அந்த கண்ணுக்குட்டி தான் இப்போ ட்ரைனிங் ஆக்கி இன்றைக்கி நேமில் வச்சிருக்கு. அனைத்து பேருமே வீரர் தான். இன்றைக்கி எத்தனை நாள் ஜல்லிக்கட்டுக்கு வருதோ அத்தனை நாளுமே வாடியில் வந்து வரலான்னு மாடு ஏறுவான். இந்த மாடு அறுக்கிற இடத்துலேருந்து மாடு கடைசி தளவுக்கு போகிற தளப்பு வரைக்கும் மாடு ஏறுவாங்க. ஆமாம் ரெஸ்பெக்டாக இருக்கு அன்றைக்கி உள்ள வரைக்கும். இன்றைக்கி ரெஸ்பெக்ட்லாம் இல்லை. நான் வந்து மாடு ஏறுறதுல ஒரு தையல் எனக்கு போடல. அப்போக்கி ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் மாடு பிடிப்பாங்க. அப்போக்கி உங்களுக்கு சேஃப்டி அன்னைக்கு சேஃப்டி தான். எல்லாரும் சேஃப்டியில் வரிசா நிற்போம். ஆனால் நீ 20 பேர் இருந்தாலும் அங்கே பஞ்சிருச்சு இங்கே பஞ்சு. இன்னைக்கு 20 பேர் நான் ஓடி போய் ஏறுறேன், இங்கிட்டு ஏறிக்கிறேன் அங்கிட்டு ஏறிக்கிறேன். ஆனால் அன்னைக்கு ஏறுறதுக்குலாம் இடம் இல்லை. வந்து என்னை பயனாடி ஒன்னே பயனா அப்படி பாஞ்சிட்டு தான் போகுது. அதில் ஒதுங்கி இருக்காங்க ஏத்தக்காரங்களும். மாடு வச்சு பாரம்பரியமாக மாடு வச்சு ஓட்டுறவங்க நிறைய பேர் அதை வந்து ஏத்தக்காரனை யாருமே பகையமாக நினைக்கவே மாட்டாங்க. இந்த புதுசாக மாடு வாங்கிட்டு இப்போ உள்ளவங்க ஆமாம் இப்போ பழைய ஆளுலாம் வந்து ஓரம் கட்டிட்டாங்க. பழைய ஆளுக்கு 110 பேர் இப்போ மாடு ஓட்டுறாங்க. புது ஆளுக்கு தான் இப்போ 90% மாடு ஓட்டுது. அந்த மாட்டை வந்து 5 லட்சம் மாட்டை வந்து 10 லட்சம் வாங்குறது, 20 லட்சம் வாங்குறது. அப்புறம் ஒரு ஊரில் வேடிக்கை வச்சுனாக்கா அந்த மாட்டை கொண்டு அனுப்பிடுறது, காசை மாட்டை மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது. நான் ஒரே ஆளும் எதுக்கிறேன். அது வந்து வாடி அகல வாடியது. நான் சிங்கிளாக எதுக்கிறேன்னு ஒரே ஆள் தான் மாடி ஏறுவேன். மாடி ஏற காலத்தில் வந்து நேமான மாடு தான் போய் அப்போ வந்து துண்டு வீசி அழைப்பாங்க. துண்டு வீசி அழைக்கும் போது வந்து பாயிர மாடு தான் போடுவாங்க, நல்ல மாடு தான் போடுவாங்க. அன்னைக்கு வந்து நான் அந்த துண்டு வீசி அழைச்சிட்டு அந்த மாட்டுக்கு வாஜப்படி போவேன். வாஜப்படி போகும்போது வாஜப்படி நிற்கிற ஆள் பூரா ஒதுக்கி கொடுப்பாங்க எனக்கு. அது மாடு ஏறுவாப்புல அப்படின்னு யாரும் இடைஞ்சல் இல்லாமல் எதுக்கிருந்து மாடு ஏறணும். அப்படி தான் நாங்கள் மாடு ஏறணும். தவிர்க்கணும் காரு பைக்கு இதெல்லாம் தவிர்க்கணும். எப்போ நடக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் நினச்சினாக்கா அது என்றைக்கும் பாரம்பரியம் நடந்துருக்கணும். பாரம்பரியம் ஏதோ அதை கடைப்பிடிக்க வேண்டியதான். பாரம்பரியத்தை வந்து காலகட்டத்தில் மாடு ஏறும்போது இந்த பரிசுலாம் இல்லை. அப்படியே நல்ல மாடு ஏறிட்டாக்க ஒரு இளநீ வாங்கி கொடுப்பாங்க, ஒரு சர்பத்தை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு டீயை வாங்கி கொடுப்பாங்க. அன்னைக்கு சிறந்த மாடு இருக்குது, அதான் செலவு பண்ணுவாங்க. அப்போதைக்கு ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் யார் மாடு பிடிக்கிறாளோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். ஜல்லிக்கட்டில் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஐயாவோட மயன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஊரில் அவங்களோட சன் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பரிசு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பைக்கு அது மாதிரி நிறைய பரிசு வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட அவரோட மனநிலைமை எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து அவங்க பையனே வந்து மாடு பிடிக்க சொல்கிறாங்க, அவரும் ஒரு மாடுபிடி வீரர். அதனால் அவரை பற்றியும் அவங்க சன்னு வந்து இது மாதிரி ஜல்லிக்கட்டு அனுப்பும்போது அவரோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற. ஐயா முதல்ல உங்கள் பேர்? என் பேர் கனகராஜ். நீ வந்து எப்போலேருந்து நீங்கள் மாடு பிடிச்சிட்டு இருந்தீங்க? நான் 87லேருந்து 2000 வரைக்கும் 2000 வரைக்கும் மாடு கலைய நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து மாடு நின்று வச்சு, ஜல்லிக்கட்டு நின்று வச்சு. ஜல்லிக்கட்டு இந்த காலத்துலேருந்து மாடு யாரெல்லாம் கொண்டு விற்றுட்டாங்க. ஏத்தக்காரன் நிறையா இருந்தால் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஏத்தம் நல்லா மாடு ஏறுவாங்க. இன்றைக்கி வந்து டிஸ்டங்கள் வேறு, அன்றைக்கி டிஸ்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து எல்லாமே போக்கு மாடு வந்தாலும் சரி, நின்று போயிற மாடு இருந்தாலும் சரி, வாடி மின்வாடியில் மாடு அடைக்கிறது. முன்னாடி வந்து மின்வாடி தான், மின்வாடிக்கே மாடு கொண்டு அவுப்பாங்க, நாங்கள் இன்னும் மாடு ஏறுவோம். அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஏ மாட்டை ஏறக்கூடாது, ஓ மாட்டை ஏறக்கூடாது அப்படிங்கிற டிஸ்டம்லாம் இல்லை. இன்றைக்கி டிஸ்டங்கள் உள்ளதுக்கு பணக்கார வெயிட்டான பாட்டிகள் வந்து மாடெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. மாடுங்கிறது அளவுக்கு ஒரு மாடு வச்சுக்கலாம் வீட்டுக்கு. அவங்க நேம் எடுக்கிறதுக்காண்டி 10 மாடு 20 மாடு 50 மாடெலாம் வாங்கி கட்டிக்கிட்டு ஏன் மாட்டை ஏறக்கூடாது, ஓ மாட்டை ஏறக்கூடாதுன்னு காலகட்டமாக போய் போயிடுறாங்க. ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும். வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும். அன்னைக்குள்ள காலகட்டத்தில் மின்வாடி தான். அன்னைக்கு வந்து ஓட்டிட்டு போயிட்டு முன்னாடியே ஆமாம் மின்னுக்கே ஓட்டுவாங்க, மின்னுக்கே கொண்டு அவுப்பாங்க. நாங்கள் மின்னுக்குன்னு மாடு ஏறுவோம். தங்கதுங்களை யார் வேணாலும் மாடு ஏறலாம். அன்னைக்குள்ள காலகட்டத்தில் மாடு யார் வேணாலும் ஏறலாம். யார் மாட்டை யார் வேணாலும் ஏறுவாங்க. பழக்கம் இப்போ வந்து அப்படி இல்லை. இது மாதிரி ஏமாட்டை ஏறக்கூடாது, உங்கள்கிட்ட நிறைய போட்டிகள் போகிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த நேமா உள்ளவங்க மாடு வாங்கி வச்சுக்கிட்டு ஏமாட்டை ஏறுறேன்
ஓ மாட்டை ஏறுறான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. மாடு ஏற்றக்காரன் இல்லாட்டி மாடு ஓட்ட முடியாது, மாடு இல்லாட்டி ஏற்றக்காரன் ஏற முடியாது. அந்த மாதிரி எல்லாருமே வளைஞ்சு போகணும். ஒருத்தர் மாடு வந்து பாஞ்சு குடிச்சா அப்படின்னா ஒரு ஏற்றக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு யாரும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ வந்து ஒருத்தர் மாடுபிடி வீரர் வந்து ஒரு மாடு பாஞ்சிருச்சாங்கன்னா அந்த மாட்டுக்காரங்களே வந்து பார்க்க போகிறதில்ல, யாரும் வந்து அவன் தான் வந்து பார்த்துக்க போகிறான். யாரும் பார்க்க போகிறதில்ல. அவன் ஏறுறான், பாயுதான், அவன் மிதி வர்றான், அவன் அடி வர்றான், அவன் செலவு பண்ணுறான், சாகுறான், போகிறான், அதோட அவன் போகுது. இதுதான் முறை. இப்போ வந்து நீங்கள் மாடு பிடிச்சிருப்பீங்களே ஏதாச்சும் ஒரு ஊரில், நல்ல ஊரில் இது மாதிரி எனக்கு பிடிச்ச இது மாதிரி நல்லா பிடிச்சேனா எல்லாருமே எனக்கு வந்து ஆடியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? நான் மாடு ஏற காலத்தில் வந்து வாடிக்கிட்ட போனேன் அப்படின்னாக்கா உள்ளுக்கு வந்து அமுக்கி நிற்கிற யாரும் விட மாட்டாங்க. நான் ஒரே ஆள் எதுக்கிறேன், நான் வந்து அகல வாடியது, நான் சிங்கிளாக எதுக்கிறேன்னு ஒரே ஆள் தான் மாடு ஏறுவேன். மாடு ஏற காலத்தில் வந்து நேமான மாடு தான் போய் அப்போ வந்து துண்டு வீசி அளப்பாங்க. துண்டு வீசி அழைக்கும் போது வந்து பாயிர மாடு தான் போடுவாங்க, நல்ல மாடு தான் போடுவாங்க. அன்னைக்கு வந்து நான் அந்த துண்டு வீசி அழைச்சிட்டு அந்த மாட்டுக்கு வாஜப்படி போவேன். வாஜப்படி போகும்போது வாஜப்படி நிற்கிற ஆளு பூரா ஒதுக்கி கொடுப்பாங்க எனக்கு. அது மாடு ஏறுவாப்புல அப்படின்னு யாரும் இடைஞ்சல் இல்லாமல் எதுக்கின்னு மாடு ஏறுவேன். அப்படி தான் நாங்கள் மாடு ஏறணும். இப்போக்கி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 20-30 வீரர்கள் தான் உள்ளே இருக்காங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறப்ப எத்தனை வீரர்கள் இருப்பாங்க? நாங்கள் வீரர்கள் இல்லை, அனைத்து பேருமே வீரர்கள் தான். இன்றைக்கி எத்தனை நாள் ஜல்லிக்கட்டுக்கு வருதோ அத்தனை நாளுமே வாடியில் வந்து வரலான்னு மாடு ஏறுவான். இந்த மாடு அறுக்கிற இடத்துலேருந்து மாடு கடைசி தளவுக்கு போகிற தளப்பு வரைக்கும் மாடு ஏறுவாங்க. ஆமாம், ரெஸ்பெக்டாக இருக்கு இன்றைக்கி உள்ள வரைக்கும். இன்றைக்கி ரெஸ்பெக்ட்லாம் இல்லை, மரியாதை. இன்றைக்கி வந்து 20 பேர் இலவட்டு போயிடல, 20 வயதுக்கு மேலே ஆள் விட மாட்டேங்கிறாங்க. பழைய காலம் மாதிரி எல்லா ஆளும் மாடு ஏறினாக்கா மாடு களைகட்டு நல்லா இருக்கும், அந்த வாடி பார்க்க நல்லா இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் சிறப்பாக நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு உள்ள வாடிக்கை அன்னைக்குள்ள வாடிக்கை ரொம்ப டிஃபரன்ஸாக இருக்குது. இன்றைக்கி மாடு ஏன்டா வச்சிருக்கோம்னு சில ஆள் நினைக்குது, கொண்டு போய் அவுக்க முடியலை. வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ, ரொம்ப கஷ்டம்தான். அப்போக்கி வந்து ஆனால் பாக்கு வச்சு தானே வளர்ப்பாங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து வீடு தேடி வந்து ஊரில் வந்து பாக்கு வைப்பாங்க, அங்கே கொண்டு போய்ட்டு நல்ல மரியாதை கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, வேட்டி எடுத்து கொடுத்து நல்லா வாழ்த்தி எல்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை. இங்கேருந்து மாடு ஓட்டி போகிறவங்களும் பட்டினி தான், ஏத்தக்காரன் போய் அங்கே கிடக்கிறதும் பட்டினி தான், எல்லாமே பட்டினி தான். ஓகே அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து புதுக்கோட்டையில் வந்து இந்த ஊர் ஜல்லிக்கட்டுனா நல்லா இருக்குன்னு எந்த ஊரை சொல்கிறீங்க? புதுக்கோட்டையில் ஏதாச்சும் நீங்கள் போயிருப்பீங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி நேமான ஜல்லிக்கட்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயில் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து இப்போ முக்காணிப்பட்டி தான். முக்காணிப்பட்டி நல்லா ஓட்டுறாங்க. ஆனால் குறைந்த ஊர், 75 வீடு தான் இருக்காங்க. அந்த 75 வீடு வந்து நல்லா கட்டுக்கோப்பாக வந்து மாடும் டோக்கன் பிறந்த விடுறாங்க. சிறப்பாக நான் பண்ணுறாங்க ஊர் எல்லோரும். அந்த 75 வீடு என்ன பண்ணுமோ அது நல்ல முறையாக பண்ணுறாங்க. இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டால் முக்காணிப்பட்டி தான். இப்போ வந்து நீங்கள் அப்போக்கி மாடு பிடிச்சிருப்பீங்க, அப்போக்கி அந்த டிஸ்ட்ரிக்டே பேசுகிற அளவுக்கு ஒரு வீரர்னா யாரை சொல்லுவீங்க? அப்போக்கி ஒரு இந்த ஊர்லேருந்து இவர் இருந்தார், அப்படியே அவர் தான் எல்லா ஊர்லேயும் நல்லா பிடிப்பாருன்னா யாரை சொல்கிறீங்க? அன்றைய காலகட்டத்தில் வந்து நான் மாடு ஏறும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நான் தான் நேமம். நீங்கள் நேமில் இருந்து? ஆமாம். அதுக்கு அடுத்து 2-3 பையங்க இருந்தாங்க. அப்போக்கி உங்களோட நண்பர்கள் யாராச்சும் ஆள் இருந்தாங்க? இப்போ ராஜாப்பேட்டிலேருந்து மகாலிங்கம் ஒரு ஆள் மாடு வச்சுருக்காப்புல, மாடு ஏறினாப்புல, நல்ல ஏற்றக்காரு. அதுக்கெல்லாம் அன்னைக்குள்ள காலகட்டத்தில், இப்போ எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இப்போ இன்றைக்குள்ள நாளைக்கு மறந்துடுறான். இப்போ நாலாம் மாடு ஏறி 30 வருஷம் ஆச்சு. அந்த 30 வருஷ காலத்தில் அந்த மாடு ஏறும்போது நல்ல மாடு தான் ஏறுவேன். அன்னைக்கு பரிசெல்லாம் இல்லை, அப்படி சிறப்பு வேட்டி தான் கொடுப்பாங்க. இப்போதைக்கு இந்த காரு பைக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது வந்து அவங்களோட மனநிலைமை, அந்த மந்த வைக்கிற மனநிலைமை வந்து அவங்க ஊரை பொறுத்தது. நம்ம அது வரனால தான் நிறைய சிக்கல்கள் எழுது, நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த கார் பைக் அதில் சிக்கல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் கோஷ்டி வாங்கணும் ஓன் கோஷ்டி வாங்கணும் சில ஒரு ஆள் பண்ணுது. அது வந்து எல்லாரும் பண்ணி தான் ஜெயிக்க முடியாது. வந்தையில் யாருக்கு அமைப்பு இருக்குது அவங்க தான் மாடு ஏற முடியும், அந்த பரிசு வாங்க முடியும். பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவன் ஏறிவிட்டான் இவன் ஏறிவிட்டான்னு சொல்லலாம் முட்டாள்தானே. அதெல்லாம் வந்து அப்போல்லாம் பண்ணக்கூடாது. யார் வேணால் மாடு ஏறலாம். இப்போ என் மாடு நான் வச்சிருக்கேன், மாடு என் மாட்டே வந்து என்னோட பலவரமே யார் வேணால் மாடு ஏறலாம், ஏறக்கூடாது, யாரும் சட்டம் பண்ண முடியாது. அதனால ஏன் மாட்டை ஏறிவிட்டான், நீ கூட்டாளி தானே, நீ எப்படி மாடு ஏறான் அப்படின்னு சொல்லும்போது அது அவரோட மனநிலை. வந்து அண்ணனா இருந்தாலும் தம்பி இருந்தாலும் எல்லாம் ஒன்றுங்கிறிய பழக்க வழக்கங்கிறது வேற, இதோட ரெஸ்பெக்ட்டுங்கிறது வேற. யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் யார் மாடு வச்சு ஓட்டினாலும் சரி, யார் மாடு ஏறினாலும் சரி, ஏன் மாட்டை ஏறக்கூடாது மாட்டை ஏறக்கூடாது யாரும் பேருக்கு வேலை இல்லை. ஐயா, நீங்கள் வந்து இந்த காரு பைக்கு அப்படிலாம் நிறைய இடத்துல நிறைய ஊரில் போலாம் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பழைய மாடு பிடிக்கிறவராக இருந்திருக்கீங்க, 2000 வரையும் மாடு ஏறிறீங்க. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு தேவையான விஷயமா இல்லையா? பழைய வாடிங்கிறது பார்க்குறதுக்கு மக்களுக்கு ரெஸ்பெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வாடி பார்க்குறது வந்து அந்த 20 பேர் காவல்துறைகள் உள்ள அதிகாரிகள் தான் இங்கே வேடிக்கை பார்க்க முடியும், விஐபிகள் பார்க்க முடியும். மற்ற பாமர மக்கள் யாரும் வேடிக்கை பார்க்க முடியும். இன்றைக்கி ஓடுற ஜல்லிக்கட்டு யாரும் மக்கள் பார்க்க முடியாது. அந்த 25 பேர் பசங்க இறங்குறது காவல்துறை பார்க்குது, பல அதிகாரிகள் வர வட்டாட்சிகள் அதிகாரிகள் வராங்க, கலெக்டர் வராங்க, அவங்க பார்க்குறாங்க, விஐபிகள் பார்க்குறாங்க. பாக்கி வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஊருக்காரங்களும் பார்க்க முடியாது, வர்ற மக்களும் பார்க்க முடியாது.
கோழியோட பேடி கட்டி நெட்டில் கட்டிடுறாங்க. அதை ஒத்துக்கிட்டு உள்ளுக்கும் போலிச்சு நிற்கிது, வெளியிலையும் போலிச்சு நிற்கிது. அதனால் மக்கள் யாரும் பார்க்க முடியாது. அதனால் பழைய வாடி மாதிரி நடத்தினா மக்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, ரெஸ்பெக்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி காலகட்டத்தில் மாடு ஏறும்போது இந்த பரிசுலாம் இல்லை. அப்படியே நல்லா மாடு ஏறிட்டாங்க, ஒரு இளநீ வாங்கி கொடுப்பாங்க, ஒரு சர்பத்தை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு டீயை வாங்கி கொடுப்பாங்க. அன்றைக்கி சிறந்த மாடு இருக்குது, அதான் செலவு பண்ணுவாங்க. அப்போதைக்கு இளநீ சர்பத்து வாங்கி கொடுத்தா அது பெருசு அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு கட்டப்பஞ்சத்து மாதிரி நடத்துது ஜல்லிக்கட்டு. ஏன்னா நான் பைக்கு போடுறேன், நீ பைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஜல்லிக்கட்டை பைக்கு போட்டு கார் போட்டு அதை வந்து கோஷ்டி முதல்ல பண்ணி விட்றாங்க. அந்த கோஷ்டி முதல் இல்லாமல் எப்போ நடக்கிற மாதிரி வெத்தலை பார்க்க வச்சு மாடு பார்க்க வச்சு கொண்டு மாடு அடைச்சாக்க அந்த வாடி நல்லாயிருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மாடு பிடிக்கிறவங்க மாடு பிடிக்கணுங்கிறீங்க, எந்த ஒரு பரிசை எதிர்பார்க்காம. பரிசை எதிர்பார்க்க மாட்டாங்க, நல்ல மாடு தான் ஏற பார்ப்பாங்க. பரிசுக்கெல்லாம் யாரும் இப்போ இங்கே மாடு ஏறுறதில்லை. நல்ல மாடு எந்த மனிதனாக இருந்தாலும் மாடு ஏறுவாங்க. ஏன்னா அதில் 100 பேர் 1000 பேர் ஒரு மாட்டை நல்ல மாட்டு போயிடுறாங்க. அப்போ அதில் ஒரு இளைஞன் வந்து வெறியா ஏறுவேன். அதனால் வந்து ஏத்தக்காரனை வந்து எந்த காலத்திலும் ஒழிக்கவே முடியாது. மாடுபிடி வீரர்கள் வந்து எந்த காலத்துலையும் மாடு ஏறக்கூடாதுன்னு சொல்கிற மாட்டை ஏறுவாங்க. அது ஏறக்கூடாது சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் வெறியாகும். அந்த சொல்லி கட்டப்பஞ்சம் பண்ணி மிரட்ட வந்ததுன்னா அந்த மாட்டை கண்டிப்பாக ஏறுவாங்க. யாரும் தான் ஏறுவாங்க. ஏத்தக்காரன் குறியே இன்றைக்கி அதான். அன்னைக்கு உள்ள காலத்துலேயும் அதான். அன்றைக்கி நாங்கள் பழைய வாடிலையுமே இந்த பந்தா பண்ணி மாடை ஊற்றாக்க அந்த மாட்டை நாங்கள் ஏறுவோம். எவன் வந்து துண்டை சுற்றிட்டு பிடிச்சி பாருங்க சவால் விடுறோன்னா அவன் தான் பிடிச்சி சவால் விடுற மாட்டோம். நாங்கள் உயிரை பணைய வச்சு மாடு ஏறுவோம். அன்றைக்கி ஏறாமல் வெளியில் வராது மாடு. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் பழைய வாடியில் அதான். இன்றைக்கி அதை தான் பசங்க பண்ணுறாங்க. அப்போக்கி போய் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. மாடு ஏற்றவங்களும் ஒரே மாதிரி தான். மாடு ஏற்றக்கார ஒரு மாதிரி ஏற முடியும். அப்போ 2 கையாச்சு 2 கை தானே. அன்னைக்கு 2 கை, இன்னைக்கு 2 கை தானே. இல்லை அதை சொல்லலை. அன்னைக்கு இருந்த உங்களோட மைண்ட் செட்டு இப்போ இருக்கவங்களோட மைண்ட் செட்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டம் சவால் தான், இன்னைக்கு உள்ள காலகட்டம் சவால் தான். ஆனால் வந்து இந்த பரிசு காரு போட்டு பண்ணுறதுல மந்தை வந்து ரொம்ப வந்து ஆக்க பண்ணு, ரொம்ப வந்து அதை போடக்கூடாது. பரிசே போடக்கூடாது. பரிசில் வேணாங்கிறீங்க. பரிசே வேண்டாம். அதை எதிர்பார்த்து யாரும் வர்றது. அதை எதிர்பார்த்து யாரும் வந்து இங்கே மாடு ஏற வரல. மாடு ஓட்டி ஏறதுக்கு அந்த மாதிரி எதிர்பார்த்து யாரும் வரக்கூடாது. அன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காம சொன்னாங்க, இன்றைக்கி எதிர்பார்க்க தான் போட்டாங்க. ஆனால் இந்த பரிசை போட்டு ஊருக்கு பரிசை போட்டுக்கிட்டு டோக்கன் எடுக்க அது எடுக்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் வந்து அப்போல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு வந்துட்டு நான் நேமாக இருக்கிட்ட பணம் இருக்கிட்டு 40 மாடு 50 மாடு வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா மாடும் அடைக்கணும்னு அவங்க ரொம்ப பண்ணிக்கிருக்காங்க. இதெல்லாம் வந்து மாட்டுக்கு மாடு ஓட்டுறோம்னா மாடுனா ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு, அளவுக்கு ஒரு மாடு. 25 லட்சத்துக்கு எடுத்தேன், 30 லட்சத்துக்கு எடுத்தேன். நாங்கள் ஏத்தக்க நடக்க சொன்னேன். ஏறினதுக்கப்புறம் நான் 20 லட்சத்துக்கு ஏவிட்டு மாடு போச்சு, மாட்டை ஒப்பச்சு விட்டேன் அப்படிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் விட்டுறணும், தவிர்க்கணும். மாடு ஜல்லிக்கட்டுனா ஜல்லிக்கட்டு மாதிரி நடத்தணும். இன்றைக்குள்ள காலகட்டம் ஜல்லிக்கட்டு ரொம்ப போராடி ரொம்ப இல்லாமல் போயிட்டு ரொம்ப மக்கள் காலேஜ் குழந்தைகள் வந்து போராடி பல இதில் கச்சேரி பண்ணி தான் இந்த வேடிக்கை நடக்குது. அந்த கச்சேரி கடைசி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கணும். அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து பரிசை தவிர்க்கணும். எப்போ வாடி இப்போ நாடகம் வைக்கணும், கராட்டை வைக்கணும், அந்த மாதிரி வந்து அதோட முடிச்சுக்கணும். பரிசு போட்டு என் ஊரை பேர் எடுக்கிறேன், ஒவ்வொரு பேர் எடுக்கணுனாக்க காரை கொடுத்து அதை கொடுத்து ஏற்றக்காரங்களே போராட்டம் வருது. அந்த காருக்கு ஆசைப்பட்டு அதாவது டீமாக சேர்ந்துக்கிட்டு அவங்க அடிக்கிறது, இவங்களை அடிக்கிறது, தள்ளி விடுறது, இது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. அதனால் வந்து ஆள் இருந்தால் தான் இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டில் வந்து இன்றைக்கி உள்ளுக்கு இறங்குறதுக்கு பசங்கள்லாம் போய் மாடெல்லாம் ஏற முடியாது. ஒரு ஆள் ஏற முடியாது. பயில 10 பேர் இருந்தால் தான் ஒருத்தர் மாடு ஏற முடியும். இதுதான் உண்மை. ஒரு ஆள் நம்ம இருந்தாக்க நம்மளாம் குப்பரை விழுவணும், இடிச்சுக்கிட்டு விழுவணும். அதெல்லாம் வந்து அப்போல்லாம் போகக்கூடாது. பரிசை தவிர்க்கணும். காரு பைக்கு இதெல்லாம் தவிர்க்கணும். எப்போ நடக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் நடந்துச்சுனாக்கா அது என்றைக்கும் பாரம்பரியம் நடந்துருக்கணும். பாரம்பரியம் ஏதோ அதை கடைப்பிடிக்க வேண்டியதான். பாரம்பரியத்தை வந்து அதே பின்தொடரணும். பாரம்பரியத்தை பின்தொடரணும் தான் ஜல்லிக்கட்டு. இது வந்து என் ஊரில் பணம் இருக்குது, ஒரு ஊரில் பணம் இல்லை, அதனால் வந்து பரிசுலாம் ஓட்டுறாங்க. அந்த ஊருக்கு போகக்கூடாது, அந்த ஊருக்கு மாடு ஓட்டக்கூடாது அப்படிலாம் மாட்டுக்காரங்களும் சொல்கிறாங்க, ஏற்றக்காரன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் தானே. பரிசையில் ஏன்டா போயிட்டு ஏன் இங்கே போய்கிட்டு அந்த என்ன வருது? எல்லா ஊர்லேயுமே பரிசையில் என்ன ஆகிட்டா அது வந்து எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக் எல்லா மக்களும் எல்லாரும் போய்த்தாங்கணும், எல்லாரும் மாடு ஏறித்தாங்கணும். ஏன் மாட்டை ஏறிவிட்டான், ஓ மாட்டை ஏறிவிட்டான், இவனை பாஞ்சு குடிச்சு அவனை பாஞ்சு பேச்சு வராது. இந்த பரிசு தான் இப்போ இந்த வெறி இப்போ நடக்குது. ஓகே, உங்களோட மயனை வந்து நீங்கள் எப்போ வந்து உங்களோட சன்னை வந்து மாடு பிடிக்க அனுப்புன்னு நினச்சிங்க? நீங்கள் யாருமே வந்து நினைக்க மாட்டாங்க. நான் மாடு ஏறும்போது வந்து நான் வந்து யாரும் சொல்லி கொடுத்து நான் மாடு ஏறலை. நான் ஏறின கதை வந்து பெருங்கதை. அது யாருமே ஏற முடியாது. நான் ஏறின மாடுனா நான் இருந்த நிலைமை அப்படி. நான் 3 வருஷம் நடக்க முடியாமல் இருந்தேன். 3 வருஷம் நடக்க முடியாமல் இருந்து கால் ஒடிஞ்சு வச்சு மாடி ஏறி இல்லை. நான் தனிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டு. 3 வருஷம் நடக்க முடியாமல் அன்றைக்கி காட்டுப்பட்டிங்கிற ஊர். அந்த காட்டுப்பட்டிங்க ஊருக்கு போய் நான் கம்பை போட்டுட்டு தான் அன்றைக்கி தான் போகிறேன். 2 பசங்க மேலே தோலில் கை போட்டுக்கிட்டு மின்வாடி
நான் பின்னால் கொண்டு ஒரு கட்டையில் ஏற்றி வைக்கிறேன் கூட்டி போய் நான் மரத்தை ஏறி கொண்டு போகிறேன். மரத்தை ஏறி வச்சுக்கும் போது மாடு பிடிச்சிக்க நீ ஏன் மாட்டு பிள்ளை வந்து என்னை அவக்கணும் தள்ளி விட்டாப்புல. தள்ளி விட்டாப்புல நீங்கள் யாரும் என்னை பிடிக்கூட நீ மாடு ஏறணும் அப்படின்ட்டு. அதே மாட்டை நான் ஏறி வந்தேன். கால் உடஞ்சி கம்பை போட்டு நடந்து போய் அன்றைக்கி நான் மாடு ஏறினேன். நான் ஏற்றான் எனக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் இல்லை, எங்களுக்கு தெய்வ பக்தி கூட. இன்றைக்கி எங்கள் செட்டில் மாடு ஏறுறாங்க அப்படின்னாக்கா மாடு வச்சு ஓட்டினாலும் சரி மாடு ஏறினாலும் சரி தெய்வ பக்தி இருந்தால் தான் மாடு ஏற முடியும், மாடு ஓட்ட முடியும். அது அல்லாத அதை மதிக்காத ஆள் யாருமே அதை போய் வின் பண்ண முடியாது. இன்றைக்குள்ள இது அன்னைக்கே தான் இன்றைக்கி தான் தெய்வங்கள் எதுக்கு நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் நம்மளை காவந்து பண்ணணும்னு அதை நினச்சி போனோம்னா நம்மளுக்கு என்றைக்கு காவந்து பண்ணணும். இந்த மாட்டை ஏறணும் அப்படின்னாக்கா நாங்கள் மாடு ஏறுவோம். அதை நாங்கள் இந்த பழக்க வழக்கத்தை சொந்தக்கார மாடு வேற ஆள் மாடெலாம் பார்க்க மாட்டோம். எல்லா மாட்டையும் நான் மாடு ஏறும்போது சராசரிக்கு சாதிக்கார மாடு ஏறுவேன், எல்லாரும் மாட்டும் ஏறுவேன். என்னை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அப்போக்கு வந்து ஒரு மிரட்டல் எதுவுமே கிடையாது. மிரட்டல் அன்றைக்கி காலகட்டத்தில் பேசுவாங்க, வேணும் எல்லாரும் மட்டும் தான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லி ஆளுங்க பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து வேற்றுமை பார்க்குறாங்க. பிற ஆள் தண்ணி செயின் போட்டுக்கிட்டாக்கா அவருக்கு வெயிட்டு, காரில் வந்தால் வெயிட்டு. அன்னைக்கு உள்ள காலகட்டம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தவிர்த்து இதுக்கெல்லாம் வந்தால் தான் மாடு ஓட்ட முடியும். நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள்லாம் வந்து ஜல்லிக்கட்டில் காமிக்கக்கூடாது. இது வந்து ஒரு விளையாட்டு, ஒரு பொது நிகழ்ச்சி. இது பொது நிகழ்ச்சி. அதனால் வந்து இதை வந்து யாருமே வந்து இதை வந்து ஒரு வீம்பாகவே நினைக்கக்கூடாது. அரசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அரசுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி பராமரியாமல் நம்ம ஓட்டி ஆகணும். அது வந்து நம்ம எப்போவுமே கடைப்பிடிக்கணும். அதை அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வைக்கிற ஊரையும் மதிக்கணும். அந்த அரசு நம்மளுக்கு வந்து எல்லாம் உதவி பண்ணியிருக்கு, அதையும் மதிக்கணும். எல்லாரையும் மதித்து தான் இன்றைக்கி நடக்கணும். அது கட்டுப்பட்டு தான் வேடிக்கை நடக்கணும் அப்படின்னு ஒரு விதி வந்துருச்சு. அந்த விதிக்கு உள்பட்டு தான் இப்போ எல்லாமே நடக்குது. அந்த மாதிரி மாட்டுக்காரங்களும் அனுசரித்து போகணும், ஏற்றக்காரனும் அனுசரித்து போகணும். ஏன்னா ஏறிட்டான ஒரு பையன் தம்பி நல்லா ஏறினாடா அப்படின்னு தட்டி கொடுத்தாக்கா அந்த அவனுக்கு வந்து அது மனசு இறங்க, அப்புறம் அதை அவன் மாட்டுக்கு போக மாட்டான். அது மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கை கொடுத்துட்டு போகிறாங்க எல்லாம் பண்ணி இருக்காங்க. ஏற்றக்காரங்களும் மாடு வச்சு பாரம்பரியமாக மாடு வச்சு ஓட்டுறவங்க நிறைய பேர் அதை வந்து ஏற்றக்காரனை யாருமே பகைமை நினைக்கவே மாட்டாங்க. இந்த புதுசாக மாடு வாங்கிட்டு இப்போ உள்ளவங்க ஆமாம், இப்போ பழைய ஆளுலாம் வந்து ஓரம் கட்டிட்டாங்க. பழைய ஆளுக்கு 110 பேர் இப்போ மாடு ஓட்டுறாங்க. புது ஆளுக்கு தான் இப்போ 90% மாடு ஓட்டுது. அந்த மாட்டை வந்து 5 லட்சம் மாட்டை வந்து 10 லட்சம் வாங்குறது, 20 லட்சம் வாங்குறது. அப்புறம் ஒரு ஊரில் வேடிக்கை வச்சுனாக்கா அந்த மாட்டை கொண்டு அனுப்பிடுறது, காசாக மாற்றிடுறாங்க, காசாக மாட்டை மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுற சொல்ல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. விதிமுறையோட மாடு வாங்கணும், விதிமுறையோட வந்து மாடு அடைக்கணும், விதிமுறையோட பசங்க மாடு ஏறணும். தண்ணி அடிக்கக்கூடாது. தண்ணி அடிச்சுட்டு எந்த பயிலும் மாடு ஏறினா அவன் செத்து போயிடுவேன். அது உண்மையான வச்சு தான். அது தண்ணி அடிச்சுட்டு மாடு ஏறினாக்கா அது கொம்பில் வந்து வயிற்றில் பாயுதா கண்ணில் பாயுதா எங்கே பாயுன்னு தெரியாது, கண்ணு முன்னு தெரியாது. தண்ணி அடிக்காம மாடு ஏறினா இன்றைக்கி மாடு பாய்ச்சப்படாமல் மாடு ஒதுங்கலாம். தண்ணி அடிச்சுட்டு மாடு ஏறினா எவனோ இருந்தாலும் பாய்ச்சப்படுவேன். இப்போ நான் வந்து மாடு ஏறதுல ஒரு தையல் எனக்கு போடல. அப்போக்கே ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் மாடு பிடிப்பாங்க. அப்போக்கே உங்களுக்கு சேஃப்டி தான். அன்னைக்கு சேஃப்டி தான், எல்லாரும் சேஃப்டியில் வரிசா நிற்போம். ஆனால் நீ 20 பேர் இருந்தாலும் அங்கே பஞ்சிருச்சு இங்கே பஞ்சு. இன்னைக்கு 20 பேர் நான் ஓடி போய் ஏறுறேன், இங்கிட்டு ஏறிக்கிறேன் அங்கிட்டு ஏறிக்கிறேன். ஆனால் அன்னைக்கு ஏறுறதுக்குலாம் இடம் இல்லை. வந்து என்னைய பயனாளி ஒன்னே பையனா அப்படி பாஞ்சிட்டு தான் போகுது. அதில் ஒதுங்கின மாடு ஒரு நல்ல மாடுனா அந்த புதுக்கோட்டை மாடத்தில் எந்த மாடு இருந்துச்சு அப்போக்கி? ஒரு நல்ல அன்னைக்கு புதுக்கோட்டை மாடுதெல்லாம் மாடுனாக்கா வந்து அன்னைக்கு இருந்த மாடெல்லாம் நிறைய மாடு இருந்துச்சு. இருந்தாலும் சொன்னால் வரிசா சொல்லிட்டு போயிருக்கலாம். யாரையுமே சொன்னாக்க இந்த என்ன சொல்லிவிட்டான் உன்னே சொல்லிவிட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. நல்ல மாடு புதுக்கோட்டை மாடு. மாட்டில் சிறந்த வேடிக்கையிலையும் புதுக்கோட்டை மாடம் தான். சிறந்த மாடு இருந்ததும் புதுக்கோட்டை மாவட்டம் தான். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்து மாட்டை வந்து வெளியூர் பசங்க வந்து ஏறினாங்க. மதுரைக்காரங்களும் வந்து ஏறினாங்க, திருச்சிக்காரங்களும் ஏறினாங்க. திருச்சிக்காரங்க தான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாடு ஏறினது. ஒரு 4-5 பசங்க நல்லா ஏறினாங்க திருச்சியிலேருந்து. அந்த பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப மாட்டை ஏறினாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயல் மாடும் வச்சுருக்காங்க, மாடும் ஏறுறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்து மாட்டையும் ஏறுறாங்க, மதுரை மாவட்டத்தையும் ஏறுறாங்க, திருச்சி மாவட்டத்தையும் ஏறாங்க, மாவட்டத்தில் ஏறுறாங்க. இன்றைக்கி வந்து ஆள் எல்லாம் ஆண்டை நல்லா நல்லா வளர்த்துட்ருக்கு. உங்கள் பையன் மாடு பிடிச்சி ஒரு ப்ரைஸ் நிறையா வாங்கியிருக்காரு. இது மாதிரி பைக் இது மாதிரி அப்போக்கி உங்களுக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? இது மாதிரி என் பையன் பைக் வாங்கினேன் என் பேர் பாட்டினானா அப்போக்கி? அதில் ஒன்றும் சந்தோஷம் ஒன்றும் இல்லை. என்ன சந்தோஷம் அது? அது வந்து அவனோட கொள்கையை அவன் ஏறுறான். இப்போ என் கொள்கைக்கு நான் மாடு ஏறினேன், நான் சொல்லி கொடுத்து அவன் மாடு ஏறல. இந்த மாட்டை ஏறு அந்த மாட்டை ஏறு நான் சொல்ல மாட்டேன். நான் போய் பக்கத்தில் போய் வேடிக்கை தான் பார்ப்பேன். நினச்சி 10 பேரோட இருந்து நான் கை தட்டுவேன், அவ்வளோதான். ஏன் மயம் ஏறிட்டான்னு வெறித்தனம் அதெல்லாம் நம்மளுக்கு வேலை இல்லை. வெறித்தனம் இல்லை, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்ல. மகிழ்ச்சி ஏரியாவுக்கு மாற்ற ஊருக்குனா ஊருக்கே மகிழ்ச்சி தானே. அது ஊருக்கே பெருமை, எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அது எல்லாருக்கும் பெருமை. அது எப்பயுமே ஒரு மாடுபிடி வந்து மாடு பிடிச்சி ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆகிட்டா முதல்ல வந்து நியூஸ் பேப்பரில் தான் அந்த ஊர் பேர் தான் வரும். ஆமாம், ஊர் பேர் தான் வரும். அதாவது ஊர் மக்கள் வந்து எல்லாரும் பேசுவாங்க, நல்லா மாடு ஏறுறாங்க அப்படின்ட்டு. அவங்க அப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா ஏறினாங்க இப்போ அவர் ஏறுறாரு அப்படின்னு மாட்டுக்காரர்கள் பேசுவாங்க. அதனால வந்து
ரத்தத்திலே ஊறி போச்சு. அது ரத்தத்திலே பாரம்பரியம். அது இப்போ இன்னைக்கு இதுக்கு அவன் கல்யாணம் பண்ணாங்க அவன் வீட்டு பிள்ளைகள் மாடி வரும். அது அப்படியே வந்துடும். அது யாரும் விட்டு போகிறது இல்லை. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா கேம் தானே விளாண்டுறேன். எல்லாம் ஃப்ரீ ஃபயருங்கிறேன், பப்ஜிங்க, அதனால எல்லாரும் சின்ன பிள்ளை அப்படி தான் விளையாடுறாங்க. 10 வயதுக்கு மேலே வந்து அவன் கண்ணுட்டி வாங்க பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுக்குட்டி பிடிக்க ஆரம்பிச்சு. ஆமாம், கண்ணுட்டி வாங்குறாங்க. வர மாட்டு போட்டு பழகிட்டு அதிலே மாடி ஏறி அதிலே வந்துடும். அப்போலேருந்து ஆரம்பிச்சு ஸ்கூல்லேருந்து ட்ரைனிங் ஆரம்பிச்சிடும். அவன் படிப்புக்கு போனாலும் போல படிப்பு இங்கே 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டாக்கா 6 மணி வரைக்கும் அந்த கண்ணுட்டி தான் விளையாடுவாங்க. கண்ணுக்குட்டி. ஆமாம், அந்த கண்ணுக்குட்டி தான் இப்போ ட்ரைனிங் ஆக்கி இன்றைக்கி நேமில் வச்சிருக்கு. ஓகே ஐயா, தொடர்ந்து நல்லா பேசினார் ஐயா. அடுத்தடுத்த நண்பர்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசுவோம்.